ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயமானவரே மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே மை துதிக்கிறோம். ஒருவராய் சாகாமையுள்ளவரே மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். ஆமென். நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. நீர் பெரியவரப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லூஃப்ரோஷி கிரேஃபரதரா ஷெதெரே Kabaradara barashi barabari kabarabara bari beredir Rufroshi braka farabaratura kabari baraka barabara baradaraba Lufro kabra farabarabari kabarabaradara shabarabari bareba. Thank you Jesus. நல்ல உள்ளத்தில் ஆழத்திலிருந்தப்பா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய தேவன் ஜபத்தை தள்ளாத தேவன். ஆமே. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. praise the Lord. baraka barafala baraka barabalaba. praise you refroshi braka farabala baraka baraba. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். praise God. மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. மீண்டும் அவர் இயேசு இயேசு இயேசு. ரெண்டு கரங்களை வைத்து மகிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. Ola braka farabari frabaraba sheba barabara baradara barabaraba. Hallelujah. துணையாளரே சீரகின் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன். அப்பா உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ரே பிரகா ஃபரபலபா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். மீண்டும் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். ரெண்டு கரங்களை வைத்து நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா. என் இதயமெல்லாம் மகிழுதையா. மீண்டும் சொல்லுமா. என் தெய்வமே இயேசுநாதா. இதயமெல்லாம் மகிழுதையா. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி உரத்த குரலில் நன்றி பாடல் நான் பாடி மகிழ்கிறேன் அப்பா. ஆமென். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். ஆமென். அவர் எப்படிப்பட்ட தெய்வன், அவர் எவ்வளோ இரக்கமுள்ளவர் என்பதை நான் அறிவிக்கிறேன். ஆமென். காலையில் உம் கிருபையும், இரவிலே உம்முடைய சத்தியத்தை நான் அறிவிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆமென். அவருடைய கிரியைகள் மகத்துவமானது. ஆமென். ஊரத்த குரலில் நன்றி பாடல்
பாடி மகிழ்கிறேன். சொல்லுமா, ஊரத்த கூறல் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி, என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. மீண்டும் சொல்லுங்க, என் தெய்வமே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. சொல்லுமா, உந்தன் மேலான பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. அவருடைய சிலுவை காட்சிகள், அவருடைய சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகள், அவருடைய தியாகம், அவருடைய அன்பு நம்முடைய கண்கள் எப்போது இருக்கும். ஆமென். உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. உன் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். உன் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். என் தெய்வமே, 2 கரங்களை உயர்த்தி, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, லவ் யூ டாடி. என் இதயமெல்லாம் மகிழுதையா. உரகபரஃபதர ஷப்ரகபரபலதரப ரூஃப்ரோஷிப்ரபரகபரஃபலப. ஆமென். தாவீது சொல்றான், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நான் கர்த்தரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலும் ஒரு தடுமாற்றமே வராது. ஆமென். உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல, நீங்க எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னா, இயேசுப்பாவை நம்பிட்டீங்கன்னா அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்று நீங்க அவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில தடுமாற்றமே இருக்காது. பாடுமா, கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் மகிமை உந்தன் கிருபை உண்மையாய் தேடுகிறேன். உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் தேடுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா. லவ் யூ டாடி. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. அல்லேலூயா. சொல்லுமா, அல்லேலூயா. மீண்டும் அல்லேலூயா. ஆமென். பெரியவரே மை துதிக்கிறோம். வச்சிரக்களுக்கும் பதுமராகத்துக்கு ஒப்பானவரே மை துதிக்கிறோம். 1000-10,000ங்களில் சிறந்தவரே மை துதிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே மை துதிக்கிறோம். பெரிய பர்வதமே மை துதிக்கிறோம். Glory to Jesus. எங்களுக்காக அடிக்கப்பட்ட கண்மலையே மை துதிக்கிறோம். Glory to Jesus. மகிமையே ஆராதனை
கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நீங்க இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. கரங்களை தட்டி நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். Glory to Jesus. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. சொல்லுங்க. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவே, உம்மன்பை எடுத்து சொல்லுவே. ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். விசுவாசத்தோட சொல்லுங்க. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவினின்று, எனது ஜீவனை அழிவினின்று காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்தின் நிமித்தம் வந்த தண்டனையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்கினீரப்பா, உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமானோம். ஆமென். சொல்லுங்க. நாங்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம். ஆமென். Glory to Jesus. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. சொல்லுமா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. Thank you Lord. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையுதப்பா, அதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதப்பா. அன்பே நன்றி ஏசப்பா, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. அப்படி அன்பை நினைக்கும் போது எங்கள் உள்ளமெல்லாம் உருகுது, உங்க அன்பை நினைக்கும் போது. ஆமென். ரீப்ராகாபா. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் பலியிடுகிறவன் இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். உற்சாகமா கொடுங்க ஆண்டவருக்கு. உங்க இருதயத்தை கொடுங்க, உங்க உள்ளத்தை கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க, உங்க வாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படியே நாவை ஒப்பு கொடுத்து துதிங்க 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 துதிங்க. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் எங்கள் ஒவ்வொரு அணுக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாமே துதிக்கும்பா. எங்க சிந்தனை உம்மை துதிக்கும். சொல்லுங்க. எங்க நினைவுகள் உம்மை துதிக்கும், எங்கள் வாய் உம்மை துதிக்கும், எங்க பல்லுமை துதிக்கும், எங்கள் ஹேர் ரூட்ஸ் எல்லாம் துதிக்கும் துதிக்கும். சொல்லுங்க. அப்படியே துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா தீருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய்
அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அவர் இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன் அக்கிரமத்தை நான் மன்னித்தேன், இனி நான் அதை நினைக்க மாட்டேன். ஆமென். நன்றி அப்பா. தீயோரம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோரம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் தன் மறைவினிலே, தீதணுகாதும் தன் மறைவினிலே, தினமும் உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. நல்ல கொஞ்ச நேரம் அப்படி ஆவியில நல்லா உங்களை விட்டு கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதும் நாங்க அர்ப்பணிக்கிறோம். Glory glory rabraka rabaraba rakaba rabaraba rakaba rufroshi braka rabraka rabalaba ora rabraka rabraka bare farabo rufroshi braka rabaraba rakaba rifaratu rebere rufroshi braka rabalabo rufroda bare falabari kabare bere bere gabaga baga rufroshi braka braka brabala bore kabara badabara kudabashi brabaka la pakata rabaka fatara baka fala baraka bari bari kaba rufroshi braka brabda tuda braka fala bari kabare de rufroshi braka selebe rufantara braka la boko forabala bari kabare badaba எரியட்டும் 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 எல்லா அக்கினி ஆஸ்திரங்கள் எரியட்டும் 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 எரியட்டும். ஆவியில ஜெபிக்கும் போது, ஆவியில துதிக்கும் போது பிசாசு எரிகிறது எரிகிறது, மாந்திரிகம் எரிகிறது எரிகிறது, கட்டுகள் எரிகிறது, பொறாமை எரிகிறது எரிகிறது எரிகிறது, பிலிசோனியம் எரிகிறது, பிளாக் மேஜிக் எரிகிறது. ஃபயர் ஃபயர் ஃபயர், ஹோலி கோஸ்ட் Holy Ghost fire anointing, fire anointing. Lo froka braka fala baraka barafa la tuda basha braka fa. Lo froka baratura braka fala barika baraka ba. Lo toroko froshi braka fala barika ba. Lo frotura braka fala barika ba. இழந்த மகிமை பல மடங்கு திரும்ப வருது. இழந்த மகிமை, glory glory, release, I release in the name of Jesus. பெற்றுக்கோங்க 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 பெற்றுக்கோங்க. இழந்த ஜெப ஜீவியம், இழந்த அபிஷேகம், இழந்த அந்நிய பாஷை திரும்ப வருது. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. Speak in tongues. வேதத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், வேதத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஓ ராகாபா
தரா ஷாதரா பிரகபா. வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை கட்டுங்க. ரபதரா துரபா ஷப்ரகபா. ஒவ்வொரு வீடுகளில் உள்ள நிலைக்கால்கள் இயேசுவின் ரத்தம் பூசப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் பூசப்படுகிறது. இயேசுவின் ரத்தம், blood of Jesus, blood of Jesus. இனி பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. இனி மரணத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. ஓ லோ பிரகபா. சங்கார தூதனுக்கு இனி அதிகாரம் கிடையாது. இனி சங்கார தூதனுக்கு எங்க மேல அதிகாரம் கிடையாது. ஓ ஃப்ரோஷி பிரகபா பரகபா ரதரபா. லோ ஃப்ரோஷி பிரகபா பலா துரபா ரகபா ரதுரிபிரிரிரி. Thank you, Jesus. Uru froshi pray faraba rakabala farakare. Glory, glory, glory. Magimai, 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 magimai. Lo froshi braka farabala faradere bereshi braka farabo. எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். விக்கிரக கோட்டை தகந்து விழட்டும். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே விக்கிரகங்கள் எல்லாம் தகந்து விழட்டும். ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்துல உலகம் எங்க விக்கிரக கோட்டை தகந்து விழட்டும். விக்கிரகங்கள் கட்டுவது ஒளிந்து போகும். விக்கிரகங்கள் கட்டுவது ஒளிந்து போகும். ராகா பரபா லபா ராகா பரபா ரபா ரீபா ராகா. எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எந்தெந்த பகுதியில கிரியை செய்தோம் அந்தந்த கிரியைகள் எரியட்டும். வலுசர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும். அசுரோத்தின் கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். இயேசுவின் ரத்தத்தை வேலி அடைக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளும் இயேசு சுத்தி இயேசுவின் ரத்தத்துல வேலி அடைக்கிறோம். மகிமை இறங்கட்டும். ராஃப்ராகா பாலா ஃபராகா பரி ஃபராதரபா. ரூஃப்ரோஷி பிரகா ஃபரபலா ஃபராகா பரி பரதுரபர. ரூதுர பிரகா ஃபரபலா ஃபராகா பரி ஃபராகா. ஜீவநதி ஜீவநதி பாய்கிறது. துதிக்கிற ஒவ்வொரு உடல்ல ஜீவநதி பாயுது. கைகள்ல கால்கள்ல எலும்புகள்ல நரம்புகள்ல ஜீவநதி பாயுது. ஜீவநதி பாயுது. அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். கிறிஸ்துவின் ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். ஜீவன் ஜீவநதி ஜீவ ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கு. ஜீவ ஊற்று எங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க. நித்திய ஜீவ ஊற்று எங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு. நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கு. பஞ்ச காலத்துல கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுகிறார். ஆமென். சிறையிருப்பு மாறுகிறது. ஆமென். Glory to Jesus, glory to Jesus. எல்லா மாந்திரிகள், 7 விதமான மாந்திரிகள் எரியுது 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 எரிகிறது. ஃபயர் 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 ஃபயர். எல்லா பகுதியுடைய ஆவிகள் முகத்தடிகள் எரிகிறது எரிகிறது எரிகிறது. ஃபயர் 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 ஃபயர். லோ எல்லா பதிவுடைய ஆவிகள் எரிகிறது 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 எரிகிறது. ரோ காபா ராகாபா ராபா ராகாபா ராபா ராபா ரிபா. ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா முறைகேடுகள் எரியுது எரியட்டும் 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 எரியுது எரியுது. ஃபயர் ஃபயர். மந்திரவாதங்கள் எரியுது 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 எரியுது. ராகாபா ராபா ராபா ராகாபா ராபா. ஓ ரோ ஃப்ரோ ஷாபாரா. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டு மிஷின்லயும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா எலெக்ஷன் முறையாக நடக்கட்டும்பா. சமாதானமா நடக்கட்டும். எந்த இடத்துலயும் பிரச்சனைகள் வரக்கூடாது வரக்கூடாது. கள்ள ஓட்டு யாரும் போடக்கூடாது. மற்றவங்க ஓட்ட திருடி யாரும் போடக்கூடாதுப்பா. உண்மையானபடி நேர்மையானபடி நடக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இதற்கான கோடிக்கணக்கான தூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த எலெக்ஷனுக்காக ஸ்பெஷலா தூதர்களை, பாதுகாப்பின் தூதர்களை ரிலீஸ் பண்றோம் ரிலீஸ் பண்றோம் ரிலீஸ் பண்றோம். ஆந்திரால ரிலீஸ் பண்றோம். தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றோம். ராகாபா ஒவ்வொரு ஸ்டேட்லயும். ஆமென். குஜராத்ல ரிலீஸ் பண்றோம். ஆமென். ரிலீஸ் பண்றோம். ராகாபா ராபா ராபா ரிகாபா ரோ ஃப்ரோகாபா ராபா ராபா ரிகாபா ராதுரபா ராகாபா. தூதர்கள் பணி இதில் இருக்கட்டும் இறக்கட்டும். சிறப்பாக இருக்கும். ராபா காபா ராபா ரிகாபா ராபா. ஒருத்தன் ஆமென் முறைகேடு செய்ய முடியாது. ரீப்ரா காபா ராபா ரிகாபா ராபா ரிபா. கர்த்தர் பாதுகாப்பா. ரீப்ரோ காபா ராபா ராபா ராகாபா. நல்ல துதிங்க துதிங்க துதிங்க. ரோ ஃப்ரோசே த்ராப்ரா காபா காபா ராபா காபா ரிபே ரிகாபா ராபா. மணிப்பூர்ல உள்ள பெண்களுக்கு நீதி செய்யுங்கப்பா. மணிப்பூர்ல உள்ள பெண்களுக்கு நீதி செய்யுங்க. ராபா காபா ராபா ரிகாபா ராபா. இயேசுப்பா ராபா ராபா ராகாபா ரிபா. அந்த ரத்தத்துக்காக பழி வாங்குங்க. லோ ஃப்ரோ காபா ஷாப்ரா
போராட்டத்துல ஒளியிருந்த அந்த ரத்தத்துக்காக பழி வாங்குங்க. எத்தனையோ ரத்தங்கள் எங்கள் தேசத்தில் சிந்தப்பட்டிருக்குப்பா, குற்றமற்ற ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்குப்பா. அந்த ரத்தத்துக்காக பழி வாங்குங்க. எத்தனையோ பாவம் அப்பா, எத்தனையோ அப்பாவி ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இரக்கம் செய்ய பழி வாங்குங்க. அந்த ரத்தம் எல்லாம் உம்மை நோக்கி முறையிடுறத நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர். குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் சொல்லும் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு அப்பா, பதறாதே மனமே. ஆமே, நம்முடைய ஆண்டவர் இயேசப்பா உலகத்தையே ஆளுகிறார். ஆமே, அதிகாரம்லாம் அவருடைய தோள்கள் இருக்கிறது. ஆமே, ரீப்ரகா பரபலதர பரி பரகோ பரதுர பிரகா பலபரி பரி லோப்ரோகா பிரகா பரி 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 கப்ர பரி பரி. விவசாயிகளுடைய நெசவாளர்களை கதல்ல கட்டி ஆமே நீதி செய்யுங்க. பாராகா பரபலதர கபரி பரி. அப்பா, நீட்ல எத்தனை பெண்கள் அப்பா, எத்தனை சகோதரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்பா, நீங்க நீதி செய்யுங்கப்பா. அந்த ரத்தத்துக்காக பழி வாங்குங்க டாடி. அந்த ரத்தத்துக்கு நீதி செய்யுங்கப்பா. அந்த அப்பாவி உயிர்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு நீதி செய்யுங்க. ஆசி வாங்குற குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சாங்களப்பா. அப்பா, அந்த ரத்தத்துக்காக பழி வாங்குங்க. நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா. பில்கிஸ் பானுங்கிற அந்த சகோதரிக்கு அப்பா நீதி கிடைக்கல தேசத்துல. எப்படி செய்யுங்க. அவங்களை எவ்வளவு கொடுமையா நடத்துனாங்க அப்பா. அந்த சகோதரிக்காக அந்த கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. அந்த ரத்தத்துக்காக பழி வாங்குங்க. ராகா பலா ராகா பரா பலா துரா பரா ரோஃப்ரோ ஷேப்ராகா பலா பரிகா. நல்லா ஜோமடுங்க, ஜோமடுங்க. ராபா ராபா ராகா. ஏசப்பா நீதி செய்யணும், தேசத்துல நீதி செய்யணும். ரோஃப்ரோ காபா ராகா பலா ஃபராகா பரி பரா துரா பராகா பலா பராகா பரா லோஃப்ரோ காப்ரா காபரி பராகா பரா தரா பராகா பரா ரோஃப்ரோ ஷேப்ராகா பலா பரிகா பரா பலா துரா பாகா பரி பரி. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறப்பா. உமக்கு சுத்தமான தலைவர்கள் வரணும்பா. உண்மையான தலைவர்கள் ஆட்சியில் அமரணும்பா. அப்பா, ஏழையின் வழக்கை உண்மையா விசாரிக்கிற ராஜாக்கள் வரணும்பா. அப்படிப்பட்ட தலைவர் பிரதமர் எங்க தேசத்துக்கு வரணும்பா. ஏழைகளோடு அப்பா உண்மையா நேசிக்கிற ஒரு தலைவர்கள் வரணும்பா. ஜாதி மத இன வேறுபாடின்றி எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தலைவர் வரணும்பா. நல்ல ஜோமனுங்க ரபா. ஊழலுக்கு எதிரான நல்ல தலைவர்கள் வரணும். பாவத்திற்கு ஒத்து போற அப்படிப்பட்ட தலைவர்கள் வரக்கூடாதுப்பா. நல்ல பாவத்தை எதிர்த்து நிற்கிற ஆமேன் அப்படிப்பட்ட கடுமையான சட்டங்கள் போடுகிற நல்ல தலைவர்கள் வரணும். கடிந்து கொள்ற
நீதி கேடுகள் எங்க தேசத்துல இருக்க கூடாதுப்பா. தேசம் முழுவதும் ரத்தத்துல தெரிக்கிற ஆளுகைக்குள்ள வரணும். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வரணும். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வரணும். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வரணும். அப்பா, எத்தனையோ மக்கள் வெளியூர்ல எல்லாம் இருந்து வந்து கஷ்டப்பட்டு ஓட்டு போடுறாங்கப்பா. ஒரு ஓட்டு கூட தவறா பேரக்கூடாது, முறைகேடா பேரக்கூடாதுப்பா. அப்பா, ஓட்டு மிஷின்லாம் ரத்தத்துல தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்துல தெளிக்கிறோம். நீர் பழி வாங்குங்கப்பா, பழி வாங்குங்க. ராபா ரீபா, எங்களுக்கா யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களுக்கா யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சொல்லுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ராகா பா ராகா பா ராபா ராகா பா ராபா லாபா ரீபா ராகா பா ராபா ரோ ஃப்ரோ ஷி ராகா பா லாபா ராகா பா ரீபா ரீபா ரீபா. blood of Jesus, blood of Jesus, blood of Jesus. Oh lo fraka brafa riba rika barifa raba rika baraba laba. நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. எத்தனை பேர், எத்தனை அப்பா விவசாயிகள் அப்பா தற்கொலை செஞ்சிருக்காங்க. அந்த ரத்தத்திற்காக நீதி செய்யுங்கப்பா. அந்த ரத்தத்திற்கு நீதி செய்யுங்கப்பா. ராகா பலபா ரிகா பராதரா. போராட்டம் பண்ணவங்களை அடிச்சு கொன்றாங்கப்பா. ஓ ரப்ப காரை வச்சு அடிச்சு கொன்றாங்க. ஓ காரை ஏத்தி கொள்றாங்க. அப்படிப்பட்ட ரத்தத்திற்காக நீதி செய்யுங்க. ரீப்ராகா பலபா ரிகா பராதுரா பரா லோ ஃப்ரோகா பரிஃபா ராகா பராபா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நல்ல கைகளை உயர்த்தி துதிங்க, துதிங்க, துதிங்க. இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. ரோ ஃப்ரோகா தாரா ஷாத்ரோ ப்ரோகா ஃப்ரபா லாஃபா ராகாபா. ஓ ரோ ஃப்ரோபா. பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராகா ஃப்ராகா ஃபோலா ஃபரா ஷாதுரா ரெப்ரோ காஃப்ரா பலா ஃபரிகா பரபா லபா ரிகா பரபா. இயேசுவின் ரத்தத்துல ஒவ்வொரு ஓட்டு பெட்டியை ஒப்பு கொடுக்கிறோம். ஓட்டு மிஷினை ஒப்பு கொடுக்கிறோம். ராபா, பாதுகாப்பு உண்டாகட்டும். பாதுகாப்பின் தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. ரோ காட்சாரா பிராகா ஃபலாபோ ரி ரூ ஃப்ரோ ஷி பிரேகா ஃப்ரபா ராகா பலா ஃபரிகா பா லோ ஃப்ரோ காபா ரபா ரிபா ராகா பரபா. Thank you Jesus. Ola fra fara shebro ko foro bara bara dora bara bara bo. ரூஃப்ரோ காபா சாரா பிராகா ஃபலாபா. ஒவ்வொருவரையும் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ராகா ஃபராபாலா. இங்க தேசம் முழுவதும் தேசம் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்க. எல்லா ஜிஎஸ்டி கேன்சல் ஆகட்டும், கேன்சல் ஆகட்டும். லோ ஃப்ராகா பிராகா ஃபரிபா ரிபா ரிகா ஃபராபா ரிபா ரிகா நீ கேன்சல் ஆகட்டும். லோ ஃப்ரோகா பிராகா விலவாசி குறையட்டும். ராகராபா ரி பஞ்சம் மாறட்டும். ஒவ்வொரு ஏழைகளுடைய வாழ்வாதாரம் செழிக்கட்டும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நல்ல சொந்த வீடு கிடைக்கட்டும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. ஆமே, நீங்க தேசத்துல வியாதின்னு எவனும் சொல்லக்கூடாதுப்பா. யாருமே சொல்லக்கூடாது. எல்லாருடைய வியாதியும் சுகமாக்குங்க. எல்லாருடைய பாவங்களையும் மன்னியும். ரத்தத்தால கழுவுங்க. ஒவ்வொருடைய மக்களையும் கழுவுங்க. ரத்தத்தால கழுவுங்க, சுகமாக்குங்க. ரபா ரபா ரகபா லபா ரிபா. எல்லாம் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ரோஃப்ரோ ஷிப்ரா கபா லபா ரிகபா ரபா. ரோஃப்ரோ ஷிப்ரா கபா லபா ரிகபா ரபா. ரோஃப்ரோ கபா ரபா லபா ரிகபா ரிபி. எல்லா காரியங்களும் மாறி போட்டும், மாறி போட்டும். பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய்கள் தேசம் மாறட்டும். ராஃப்ரா கபா லபா ரிகபா ரபா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு இணைந்து ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் நம்ம எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் திறந்திருக்கிறது. நீதிமான செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் கண்கள் திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் எப்பொழுதும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளும் சிறிது நேர தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கிற வேதாசனம் சங்கீதம் 34 வசனம்.
15 சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் சாலமோன் சொன்ன வார்த்தை, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபத்துக்கும் என்னுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிற என்னுடைய செவிகள் என்னுடைய காதுகள் எப்பொழுதும் கேட்கிறமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அன்றைக்கு பலி செலுத்தினான், ஆலயத்தை கட்டினான், ஆலயத்தை சீர்படுத்தினான். ஹல்லேலூயா. எல்லாரும் செய்து அத்தனை பலி செலுத்த பிற்பாடு ஆண்டவர் தொழுது கொள்ளும் போது அந்த ஆலயமே அன்னைக்கு ஆசாரிகள் நின்று ஊழியம் செய்ய முடியாத வரை கர்த்தர் மகிமையினால் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் தன்னை மிகப்பெரிய மகிமை, தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படும் என்ற வேலை வந்தது. கர்த்தர் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கின்ற வேலை வந்தது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் தன்னுடைய கற்பனைக்கு பயந்து, தன்னுடைய கட்டளைகளுக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தையினுடைய வாழுகின்ற நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கதறல்கள், ஜெபங்கள், கண்ணீர்கள், உபவாசங்கள், விழித்திருப்புகள், காத்திருப்புகள், ஹல்லேலூயா, எதுவுமே வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு, முடிவுண்டு. நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாக முடிவு, நல்ல முடிவு உண்டு. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை அவமாக்க மாட்டார். அவர் உன் நம்பிக்கை இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாப்பார். நம்முடைய நம்பிக்கை அவர் தான். ஹல்லேலூயா. உலக பிரகார மனுஷங்க, ஆண்டவர் அறியாத அஞ்ஞானிகள், அவங்க தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பதவியும் நம்பாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியும், நான் எதையும் சாதிப்பேன், என்னால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும், நாங்கள் இதை செய்வோம் என்று அவங்க சொல்லுவாங்க. தங்களுடைய குதிரையிலையும் தங்களுடைய பணபலத்தையும் தங்களுடைய வீரத்திலையும் தங்களுடைய ஞானத்திலையும் அவங்க என்ன செய்வாங்க, மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதிலே பிரியமைக்கின்றார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுக்கு பயந்து நம்முடைய கிருபைக்கு காத்துக்க பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட எளியவர்களே, சிறியவர்களே, புழுதில் இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கி எடுத்து ராஜாக்களை தள்ளி கொண்டு, ராஜாக்களை அந்த பிள்ளைங்களை அவங்க ஸ்தானத்தில், அந்த தள்ளப்பட்ட ராஜாக்களுடைய ஸ்தானத்தை தன்னுடைய பிள்ளைங்களை பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட சுதந்திரிக்க செய்வார். சிங்காசனம். ஹல்லேலூயா. எளியவர்களில் ஆத்துமாக்களை அவர் நன்மையால் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. பசியிலவர்களுக்கு கர்த்தர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுற கர்த்தர் நீதி செய்வார். ஹல்லேலூயா. பரதேசிக கர்த்தர் காப்பாற்றுவார். மடங்கடிக்கப்படுற கர்த்தர் தூக்கி விடுவார். யார் மடங்கடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்கள், அவங்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ, புலம்புறாங்களோ, எனக்கு நீதி இல்லை, நீதி ஒடுக்கப்படுகிறது, நியாயம் ஒடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்ட இடத்துல உள்ள பிள்ளைங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் அவர்களுக்கு கூப்பிடலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் திக்கற்ற பிள்ளையின் ஜெபத்துக்கு பதில் கொடார். ஹல்லேலூயா. எளியவர்களின் கண்ணீரை காண்கின்றார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் ஒரு இறங்கி அவள் ஆத்துமாக்களை பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் கொடுமைக்கும் தப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நம்ம கொண்டு, அதனால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. நீ நல்லவர் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நீ நல்லவர். அப்பா எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ராஜா. நன்றி அப்பா. எங்களுடைய எல்லாம் எங்கள் நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அழுத உடனே அவங்க கண்ணு அந்த குழந்தை மேலே போகும். அந்த குழந்தைய எப்பொழுதுமே நினச்சாங்க கண்காணித்து கொண்டு இருப்பாங்க. ஒரு சிறு குழந்தை 5 மாதம் அந்த 1 வயது வரை மிக தீவிரமாக தாயோட பராமரிப்பையும் தாயோட கண்காணிப்புலையும் அவங்க கண்ணு பிள்ளை மேலே இருக்கும். பிள்ளை எதை கீழே விழுந்ததை சாப்பிடக்கூடாது, எதையா எடுத்து வாயில் வச்சிடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு எப்போ பசி வரும், எப்போ அதுக்கு மோஷன் போகும், எப்போ அது யூரின் போகும், எப்போ அதுக்கு திரும்ப பசி எடுக்கும், எப்போ தூக்கத்துக்கு அழுகு என்று அந்த தாய்க்கு தெரியும். அதே போல் நாம் அனைவருமே கட்டளைக்காரங்களை ஒரு சிறு குழந்தை போல, தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் உங்கள் மடியில் நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே, நான் இளைப்பாரு. ஹல்லேலூயா. அழகாக ஃபாதர் பாடினாங்க, தாய் பால் மறந்த குழந்தை போல. ஹல்லேலூயா. தாய் மடியில் தவளைந்த ஒரு குழந்தை போல் அப்பா நாங்கள் மடியில் இருக்கின்றேன். ஹல்லேலூயா. ஸ்திரியான் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அந்த ஸ்திரீயே
வேலைக்கு செல்லும்போது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களால வீட்டில் வைத்து பராமரிக்க முடியும், வீட்டில் கண்காணிக்க முடியும். ஆனால் அந்த பிள்ளைங்க வெளியே வேலைகளுக்கு, கல்லூரிகளுக்கு, ஸ்கூலுக்கு செல்லும்போது அங்கே அவங்களால கண்காணிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் உலக மனிதர்களுடைய பாதுகாப்பு கண்காணிப்பு. ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்னாலும் நம்ம மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எங்கு போனாலும் இதோ கர்த்தரின் போக்குவரத்தையும் நன்றாய் அறிந்திருக்கின்றார். அவர் நம்மை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்கலையும் நன்றாய் அறிந்திருக்கின்றார். நம்முடைய நாவிலே சொல் பிரவாதருக்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தாவின் நன்றாய் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகின்றீர். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தகப்பன். நம்முடைய நினைவுகள், நம்முடைய சொல், நம்முடைய உட்கார்தல், நம்முடைய எழுந்திருக்குதல். ஹல்லேலூயா. நம்ம வலதுபுறம் சாயும்போது இடதுபுறம் சாயும்போது வழி இதுதான், இதை நடா என்று நம்ம பின்னாடி பேசிக்கொண்டே நம்ம கைட் பண்ணிக்கொண்டே அறிகின்றார். ஹல்லேலூயா. நான் வானத்தில் சென்று நான் செட்டை எடுத்து உயரப்போனாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கின்றீர். பாதாளத்துக்கு சென்று படுக்கப்படாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை நடத்தும். நான் ஃபுல்லாக இருட்டில் போய் உட்கார்ந்தாலும் என்னை சுற்றி வெளிச்சம் வரைக்கும் வாய்ப்பே இல்லை. எனக்கு அங்கே உதவி யாரும் இல்லை, எந்த உதவியும் இல்லை, எதுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லாத அந்த சூழ்நிலையே கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் இருளில் உட்காந்து அவர் தான் என்னுடைய வெளிச்சம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தனுடைய வெளிச்சம். உடைய கண்கள், அங்கேயும் உடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. நம்ம நல்ல வாழ்க்கை வாழும்போது மாத்திரமல்ல, நம்ம குறைவுபட்டு பட்டினிப்பட்டு மனுஷங்க, உலக மனுஷங்க வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கீழே விழும்போது, உதறி தள்ளும்போது, உங்கள் வாய்ப்புகள் பறிக்கப்படும் போது, உங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும் போது நீங்கள் கதறுகின்ற அந்த குழந்தை பசிக்கு எப்படி ஒரு குழந்தை கதறுதோ, மான்கள் நீருடைய வாஞ்சித்து ஒரு கதறுது போல எதிரிகளால் ஒடுக்கப்பட்டு நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா, நான் இப்படி தான் நான் உடாய்த்து போய் அலைய வேண்டுமா என்று நீங்கள் பல வெளியில் கேட்கின்றீங்க. மான்கள் கதறுது போல என் ஆத்மா உண்மையில வாஞ்சியாக கவனமாக இருக்குது. ஆண்டு சொல்லாரு, அவர் தான் நம்பிக்கை. நீரே என்றே சங்கீத உடனே நீரே என் நம்பிக்கை, உமக்காக என் ஆத்மா காத்திருக்கும் வழியில் என் ரட்சிப்பு என் கண்மையாக அவரிடத்துல வரும். ஆத்மா நீ ஏன் கலங்குற, அவரை ஏன் தேங்கி தவங்கி போகிற, ஏன் தாகமாக போகிற, ஏன் வடங்கி போகிற, அவரை நோக்கி காத்துரு. என் முகத்துக்கு ரட்சிப்பான அவர்கிட்டருந்து உனக்கு விடுதலை இருக்கும். அவர் தான் கண்மலை, அவர் தான் கோட்டை, அவரே துருகம். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவரிடமிருந்து ஒத்தாசை வரும். அவருடைய கண்கள் உங்களில் பதிக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய சகாயம் மனுஷங்க இடத்துல கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய விடுதலையோ, நம்முடைய உதவியோ மனுஷங்க ஒரு லெவல் செய்வாங்க. நான் உனக்காக உதவி செய்ய இருக்கிறேன், நான் உனக்காக உயிரை கொடுப்பேன், நான் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கின்ற அநேகர் குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது வியாதியோ வேதனையோ நம்மகிட்ட ஏதோ நஷ்டம் வந்து எல்லாமே நம்மகிட்ட போன பிற்பாடு அவங்களும் போயிடுவாங்க. அந்த பணத்தை போல, அந்த சுகத்தை போல அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்க. நம்ம இவங்க உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு கடைசி இருப்பாடு என்று எந்த உறவின் நாள் இந்த கடைசி நாளை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தாய் தகப்பனுடைய உறவு அன்பு குறிப்பிட்ட எல்லை வரை, அதே போல் சகோதரன் சகோதரி உறவு குறிப்பிட்ட எல்லை வரை, நண்பருடைய உதவி குறிப்பிட்ட எல்லை வரை. ஹல்லேலூயா. நம்முடைய கூட உள்ள நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் உறவு குறிப்பிட்ட எல்லை வரை. ஆனால் என்னாலும் தேவனுக்கு நமக்கு மேலான உறவு அன்பு அது நித்திய காலமானது, அது மாறாதது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மீது பதிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் நம்ம எங்கே சென்றாலும், நம்ம எங்கே போனாலும், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அவருடைய கண்கள் நம்ம மீது பதிக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அவர் நம்மை அவருடைய வலது வாசல் இருக்கப்பட நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய காலை ஒரு நாளுமே தள்ளாட ஓட்டார். அவர் நம்மை கண்டு கொண்டே இருக்கின்றார். அவருடைய செவிகள் திறந்தே இருக்குது. இது உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னே நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு விரோதமாக ஆண்டுடைய கரம் இருக்கிறது? தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்யும்போது உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நீங்கள் நற்கிரியை செய்யும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் நான் பெயரை உனக்கு நான் கீர்த்தி புகழ்ச்சியை உண்டாக்க செய்வேன். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் கனம் உண்டு, மகிமை உண்டு, புகழ்ச்சி உண்டு. இங்கு மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா சத்துக்களை பார்க்க ஞானத்தை கொடுப்பார். எல்லா முதியோர்களை பார்க்கலும் ஞானிகளை பார்க்கலும் தானியேலை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்த நமக்கு ஞானம் கொடுப்பார். இந்த பூமியோடு நம்முடைய
கிஃப்ட்டு, நம்முடைய நல்ல காரியம் ஈவு நமக்கு இங்கே முடிந்து போகிறது கிடையாது, இங்கேயும் கொடுப்பார். நித்திய ஜீவன் நமக்கு நிறைய நிறைய கிடைக்கும். அல்லேலூயா. அங்கு நிறைய நம்ம அதை சுதந்தரிப்போம், சவதரிப்போம். அல்லேலூயா. நாம் செய்த ஒவ்வொரு கிரியைக்கும் அங்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறவங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்தை பொய்னால் அடக்கி யாரெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமாக இன்றைக்கு பேசுகிறாங்களோ செய்கிறாங்களோ, ஆண்டு ஜனனுக்கு எதிராக செய்கிறாங்களோ, அப்படிப்பட்டவனுடைய பெயரையே இந்த பூமியிலே இராதபடி துன்மார்க்கனை உற்று விசாரத்தன் அவன் இல்லை, அவன் இருந்த ஸ்தானம் இனி அதை அறியாது. துன்மார்க்கமாக செய்து பஸ்ட் ஸ்தலத்திலே நடந்த மனிதர்கள் அங்கே அந்த நகத்தை அடக்கம் பண்ணப்படுவதை நம்ம கண்டேன் என்று நீதிமன்ற பிரசங்க சொன்ன. அல்லேலூயா. சாலமன் அதே போல் அப்படிப்பட்டவர்களுடைய பெயர் குறிப்பிட்ட காலம் வரை நிலைத்திருக்காது. நல்லது செய்கிறவங்க பல தலைவர்களை இன்று நூற்றாண்டு கடந்து நாம் இன்றைக்கு பாராட்டி கொண்டு இருக்கின்றோம். இவர்கள் அன்றைக்கு ஏழைகளுக்கு அப்படி செய்தாங்க, பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு அப்படி செய்தார், சிறு குழந்தைக்கு கல்வி கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் அந்த பென்னிக்கு அவர் டேம் கட்டி மிகப்பெரிய இன்று அந்த அணைக்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி மிஷினரிகள் நிறைய ஸ்கூல்ஸ் கட்டினாங்க, நிறைய காலேஜஸ் கட்டினாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க, கல்வி மருத்துவம் வசதி சுகாதாரத்தை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றும் அவங்களுடைய பெயர் நிலைக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ மிஷினரிகள் வந்து நம்ம இந்த தேசத்தை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக சீமாங்களாக வாழ்ந்த போதிலும் அவங்க இந்த பூமிக்கு வந்து இந்திய தேசம் இருள் நிறைந்த படிப்பறிவில்லாத ஒரு முன்னேற்றம் இல்லாத நம்முடைய இந்திய மக்களை நேசித்து ஆண்டு அன்பை எடுத்து சொல்லி நம்மை மனிதர்களை மாற்றி காட்டு மிராண்டிகள் போல் வாழ்ந்த நம்மை மாற்றி நல்ல உடை கொடுக்க செய்து ஒரு 100 வருஷம் 80 வருஷம் முன்னாடி தான் நமக்கு இப்பொழுது உள்ள மாதிரி நாகரிகமாக உடை அணிய தெரியாது, ஆனால் நாகரிகமாக மாற்றினார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெயர்கள் இன்று பறைசாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அல்லேலூயா. எத்தனையோ அரசியல் தலைவர்களை ஆண்டு ஏற்பட்டால் நல்ல நல்ல தலைவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடைய பெயர் அவங்களுடைய சந்ததியாக அது விளங்கும். ஆனால் தீமை செய்கின்ற பெயர் அந்த சந்ததியோடு அவங்க அந்த வாழ்ந்த நாட்களோடு கூட அது முடிந்து போகும். அவங்க பெயர் கூட பூமியில் இராதபடியே கர்த்தர் அவர்களை அற்றுப்போக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் அழித்துப்பட அவர்களுக்கு தீமை செய்ய கர்த்தருடைய கண்கள் நல்லது செய்ய அவருடைய பயந்து நிற்கின்ற கிருபைக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள் மேலே எவ்வளவுக்கு எவ்வளவு நோக்கமாக இருக்குதோ அதே போல தீமை செய்கின்றவருடைய பெயரையும் அற்றுப்போக பண்ண. அல்லேலூயா. கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கின்றார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் எனக்கு கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தாய், நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிட நாம் எட்டாத உயரங்களை அறியாத பாதையிலே அவர் நம்மை கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இடுக்கங்களையும் நம்ம நீங்களாக்கி விடுவிக்கின்றார். அல்லேலூயா. உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர். உலக மனுஷங்க நினைப்பாங்க இவனுக்கு வேறு வேலையே இல்லை, இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்பொழுதுமே உடம்பு சரியில்லை சொல்கிறாங்க என்று நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க. ஆண்டு உங்களுடைய வியாதியை சுகமாக்கார், உங்களுக்கு பிரச்சனையாக கத்தவங்களை மாற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பின்னா பேசுன்னு என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பாரு பிரச்சனை சொல்கிறாங்க என்று நம்மளை குறித்து இன்னும் 4 பேர்கிட்ட பரியாசம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மனதுடைய தேவன் அவர் கடவுள் நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் உபத்திரப்பட்ட உபத்திர ஒரு நாளுமே அற்பமாக என்ன மாட்டார், அதை அறிவிக்க மாட்டார். அல்லேலூயா. உலக மனுஷங்க அறிவிப்பாங்க. ஏதோ ஒரு கடன் சொல்லி 1 முறை 2 முறை நம்ம கேட்டால் கூட ஒரு வேளை கொடுக்கலாம். ஆனால் 3 முறை 4 முறை திரும்ப சென்று கேட்கும் பொழுது அவங்கள வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்கள அவமதிப்பாங்க, கேலி பேச்சு பேசுவாங்க, அவங்கள இரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. தரக்குறைவாக நடத்துவாங்க. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இல்லை, அறிவுறுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆத்மா என்ன மாட்டார், நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்முடைய முகத்தை எத்தனை முறை உதவி கேட்டாலும் எத்தனை முறை ஜெபித்தாலும் ஒரு பிரச்சனைக்கு தான் நிறைய மனுஷங்க
எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும்போது ஜெபிக்கும்பொழுது இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன், நீங்கள் நல்ல விசுவாச வார்த்தைகளை அறிக்கைச்சிங்க, விசுவாசமாக பேசுங்க, நீங்கள் பைபிள் வாசிங்க, நல்லா ஜெபிங்க, அந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க, அந்த குறைவுகளை பேசுங்க என்று பிரதர் சொல்லுவாங்க. அவங்க ஆனால் திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, அதே பிரச்சனையை அவங்க திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப எப்போது ஃபோன் பண்ணால் அதே பிரச்சனையை அவங்க ஜெபிக்க நேரம் கொடுக்காம ஜெபம் பண்ணால் இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணால் போதும் அப்படியான ஒரு மைண்ட் செட்டு. ஜெபிக்க செய்யலாம் பிறரிடம், ஆனால் நீங்கள் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யும்போது தான் கர்த்தர் அதில் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. எப்பொழுது கூப்பிட்டாலும் அல்லேலூயா அவர் தன்னுடைய முகத்தை மறைக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பிரச்சனை எத்தனை வருஷம் நீங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் அதை அசட்டை பண்ண மாட்டார். அல்லேலூயா. உலக மனுஷங்க ஒரு அசட்டை பண்ண, ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாளுமே அசட்டை பண்ண மாட்டார். தமிழ் ஒரு ஜனங்களையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் விசுவாசம் என்னும் கேடத்தை நம்ம என்ன செய்யணும், பிடிக்க வேண்டும். பொல்லாங்க எல்லா அக்னி ஆஸ்தங்களையும் எரித்து போட அந்த விசுவாசம் என்ன கேடகம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். கடைசி காலங்களில் மனுஷக்குமா வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார். ஏன்னா அந்த கடைசி காலங்கள் அவ்வளோ கொடிய காலங்கள். மனுஷங்க தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, துணிகரமாக பாவத்தை செய்கிறவங்களாக, தாய் தகவலுக்கு அடங்காதவங்களாக, துரோகிகளாக, இருமா பொருளாக, பணாசம் நிறைந்து சத்தியத்தை விலைக்குவாங்க, சத்தியத்தை பொய் அடக்குவாங்க, அநியாயத்தினால பொய் பேசுகிறாங்க, நல்லோரே பகைக்கிருப்பாங்க, பரிசுத்தமே இருக்காது, ஒரு சுபாவம் அன்பு இல்லாமல் மிருக குணமாக, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசத்தோடு ஆண்டவர் சார்ந்து வாழ்றது என்பது நமக்கு கடினமான சூழ்நிலை தான். ஆனாலும் நாம் நம்முடைய கையிலே ஆண்டவர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்துள்ளார். அதில் விசுவாச வார்த்தைகளை, இந்த விசுவாச வார்த்தையான இந்த வேதமானது எக்காலத்துக்கு பொருந்தும். அவர் என்ன எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். என்னுடைய ப்ரெசன்ட்லேயும் பாதுகாப்பார், என்னுடைய ஃப்யூச்சர்லேயும் பாதுகாப்பார், என்னுடைய பாஸ்டில் பாதுகாத்தார். இல்லையா. அந்த வார்த்தை என்னோடு கூட இருந்தது. பகலில் வெயில் என்னை தாக்காது. இந்த ரொம்ப வெயில் எல்லாருமே புலம்புறாங்க. இந்த வார்த்தை நம்ம அறிக்கை செய்யும்போது பல்லவத்தில் காணப்படுகின்ற அந்த கிளைமேட் நமக்கு உண்டாகும். இல்லையா. பல்லவத்தில் குளிர்ச்சியான கிளைமேட் காணப்படுகிறது. எப்படி ஆதாம் இந்த பூமியில் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேலை, பகலில் எப்படி அப்படி குளிர்ச்சியான வேலை வரும் யோசித்து பாருங்க. பகலில் சூரிய வெயில் தான் இருக்கும். ஆனால் வார்த்தை என்ன போடப்பட்டது, அவன் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி பகலில் குளிர்ச்சியான வேலை, ஒரு உஷ்ணமான வேலை என்று வேதம் சொல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கணும். அது விசுவாசிக்கும் பொழுது பரலோகத்தின் கிளைமேட் எங்களுக்கு கிடைக்கட்டும். எந்த வெயில் எங்களை சேதப்படுத்தாது. இரவில் நினைவு மூலமாக, நட்சத்திரங்கள் மூலமாக, எரிக்கற்கள், விண்கற்கள் மூலமாக வருகின்ற எந்த தீங்குக்கும் எங்களை சேதப்பட்டாது. வருகின்ற நாட்கள் அப்படிப்பட்ட வானத்திலிருந்து பல தீமைகள் நடக்கலாம், எந்த சூழ்நிலை மாற்றங்கள் வரலாம். நேற்று கூட துபாய், சவுதி அரேபியா, அங்கே பயங்கரமான வெள்ளம், புயல், 76 வருடங்கள் நடக்காத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் நடந்துட்டுருக்கு. கர்த்தர் நமக்கு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா சேதத்துக்கும் நம்மை பாதுகாப்பார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தம் முகத்தை மறைக்காமல் ஹல்லேலூயா அவனுக்கு உத்திர அருள் செய்வாராம். அவர் கூப்பிடும்போதே, நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு இறங்கி நம்ம பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. மறுத்தர் உடனே கொடுப்பார். கர்த்தமே உன் பார்த்து வைத்துட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை நீதிமான ஒரு நாளுமே தள்ளாட விட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு அன்பு மகனே மகளே, இன்று கர்த்தரண்டே வா, நான் உனக்கு இளைப்பால் தருவேன், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக இளைப்பால் தரும். அல்லேலூயா. என் பிரச்சனை உன்னை பாதுகாக்கும், உன்னை நீதி நீ செய்த கற்றுக்கொண்டு செய்த நீதி உன் முன்னே செல்லும், மற்ற மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஆண்டரை வார்த்தை விசுவாசிங்க, ஆண்டரை நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு மிக சமீபமாக இருக்கின்றார் என்றால் நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவங்கள். அல்லேலூயா. நறுங்குண்ட ஆவியர்களை ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லப்படுது. இந்த நறுங்குண்ட ஆவி என்றால் தான் செய்த பாவத்தை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டிருந்தோ இரக்கம் வருவான். நான் செய்தது பாவம், நான் செய்த குற்றம் என்று உணர்ந்து அதற்காக மனஸ்தாப்படுகின்றவன். ரட்சிப்பு அடையிறக்காக ஒரு துக்கம், நமக்கு ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற துக்கம் உண்டு சொல்லுவாங்க. உலக பிரகாரமான துக்கம் உண்டு, லௌகிக துக்கம், அது மரணத்துக்கு வழிவகுக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏற்ற துக்கம், செய்த பாவம் குற்றம் என்பதை உணருங்க என்ற அந்த மனது, அதுதான் நறுங்குண்டு இருதயம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களே கர்த்தர் நினைச்சாராம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிப்பார், விடுதலை செய்வார்கள். இல்லையா. நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். எப்படி எசேக்கியா ராஜா அந்த வியாதியில் அவர்
அவருக்கு ரெண்டாம் சான்ஸே இல்லை, அவருக்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை, எந்த மருத்துவ வசதியில் எல்லாம் கைவிட்டாங்க. அவர் ரொம்ப புலம்பி அழுகின்றார். ஆண்டவரே, நான் முன்பாக எத்தனை உண்மையாக நான் உத்தமாக வாழ்ந்தேன், நீங்கள் என்னுடைய நன்மையை உண்மையை நினைத்துள்ளுங்க, இனி நான் வாழ மாட்டேன், ஐயோ நான் மறிக்கப்பேன் என்று அவர் புலம்பி அழும்போது ஆண்டோட கதறும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்றார், நீங்கள் மறிச்சு போவீங்க, உங்கள் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துங்க என்று சொல்லிட்டு அவர் வீட்டை முற்றத்தை கூட தாண்டி போகல. அதற்குள்ள அவனுடைய வார்த்தை வருது, நீ போய் திரும்ப சொல்லி என் குமாரன் ஏசைக்கை பிழைப்பா, நான் அவனுடைய ஆயுசில் நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க, அந்த கேன்சருக்கு இந்த வைத்தியத்தை செய் என்று அவர் சொல்யூஷனே கொடுக்கின்றார். இல்லையா? நல்ல தகப்பன், நல்ல மருத்துவர், நல்ல நேசர், நல்ல தோழர், நல்ல கார்டியன் நமக்கு இருக்கின்றார். இல்லையா? அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். சொன்னபடி ஏசைக்கா, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் முதல்ல நீ வடிக்கின்ற கண்ணீரை, நீ பண்ணுற ஜெபத்தை, அழுது கொண்டே நீ பண்ணுற ஜெபத்தை நான் கேட்டேன், நான் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்கினேன். இல்லையா? விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்கணும். உடனடியாக வருது. இல்லையா? அவர் கேட்டுட்டு பார்க்காரு, உடனடியாக ஒரு சொல்யூஷன், உடனடியாக ஒரு ரிசல்ட்டு, ஒரு விடுதலை இல்லையா வருகிறது. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு எத்தனை துன்பங்கள் அநேகம் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை விடுவிப்பார். நீங்கள் நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட வேலையில் ஆண்டவருக்கு இப்பொழுது சமீபமாக இருக்கின்றங்க. எந்த வேலையெல்லாம் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதேசி யாரும் இல்லை, என் கூக்குரலை கேட்க யாரும் இல்லை, என் புலம்பலை கேட்க யாரும் இல்லை என்று எப்பொழுது சொல்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பக்கத்தில் போகிறீங்க. ஹல்லேலூயா. உலகத்தை எல்லாம் எனக்கு இருக்காங்க, எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க பக்கத்தை ஏசு பண்ணிக்க மாட்டாங்க. யாருமே இல்லை, உதவி யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் தான் பாப்பா, நீங்கள் தான் அப்பா அம்மா என்று யாரெல்லாம் நீங்கள் மாத்திரம் எனக்கு என்று சொல்லும்போது அப்படிப்பட்ட பிள்ளைங்களை கற்றுக்க ரொம்ப பிடிக்கும். அவங்க தேடி வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்ட உள்ளங்களுக்கும் கர்த்தர் மிக சமீபமாக வந்து நின்று உதவி செய்வார். ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்டு உடைக்க கைவிடப்பட்டு கண்ணீரோடு நீங்கள் விதைக்கும் பொழுது கம்பீரமாக இருக்க உதவி செய்தார். ஆகார கண்ணீரை கண்ட கத்த உதவி செய்தார். அண்ணால் கண்ணீரை கண்ட கத்த உதவி செய்தார். ஹல்லேலூயா. எஸ்தருடைய கண்ணீரை கண்ட உபாச கண்ட கத்தன்றைக்கு தேசத்தில் பெரும் ஆறுதலை கொண்டு வந்து கட்டிட்டார். அதே போல் இன்றைக்கு முழங்கால முடக்கின திறப்பில் என்று ஜெபிக்கிற அந்த பிள்ளைங்களோட ஜெபத்தை ஒரு நாளும் ஆண்டு அற்பமாக விட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எல்லாற்றிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். நொறுக்கப்பட்ட உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நறுங்குண்ட உங்களுடைய ஆவியா கர்த்தர் ரட்சிப்பார். நீங்கள் விசுவாசமாக வார்த்தைகள் அறிக்கை செய்யுங்கள். இந்த வேத கர்த்தர் என்னை ஒரு நாள் வெட்கப்பட விடமாட்டார். என் ஜனங்கள் ஒரு நாளுமே வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் நன்மையினால் திருப்தி ஆவேன். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தார், உன்னுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கினார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ இது கழுகு சவனாய் கழுகு போல உன்னுடைய திரும்ப இது இளம் இது உனக்கு வந்தது. ஹல்லேலூயா. அவர் நன்மையினால் உங்களை முடிசூட்டினார், இறக்கினால் முடிசூட்டினார். ஹல்லேலூயா. நன்மை கிருபையும் தொடர செய்கின்றார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல, நன்மை கிருபை மாத்திரம் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் வீட்டை நிறுத்தினாலே நிறுத்திருப்பேன். ஹல்லேலூயா. என் வாழ்நாளெல்லாம் நான் எருசலேம் வாளை காண்பேன். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தார், என்னுடைய பாவத்தை மூடினார், என்னுடைய எல்லா பாவத்தை மூடி என்னுடைய அக்கிரமத்தை எண்ணவில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்தார், என் அக்கிரமத்துக்கு வர தண்டனையை அவர் தீட்டார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. அற்பத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம். ரீகாபாலாபா, நீர் எத்தனை நல்லவர். ஸ்தோத்திரம். நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பை தள்ளாத தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மன்னிப்பதில் தயப்படுத்தவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருப்பவரே மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு இணைந்து வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் மாற்றி தேட்டுங்கப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை தொடர்ந்து பேச கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஓ ராகா பாலா ஃபரா ஷாத்தாரா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்மை நான் நிரப்புங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும். செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது. வியாதி படுக்கைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது.
இருக்கிறது. காலில் இருக்கிற பலவீனங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. வேடையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. மகிமை இறங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை பாய்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் பாய்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறார். சமாதான நதி பாய்கிறது. எந்தெந்த வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லையோ, ஒரே சண்டை, எங்களுக்கு நிம்மதியே இல்லைன்னு தவித்து போயிருக்கிறீர்களா, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சமாதான பிரபுவாகி அவர் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கொடா கொடிய பெருகட்டும், வருமானங்கள் பெருகட்டும், தொழிலில் விருத்தி உண்டாகட்டும் அப்பா. விருத்தி உண்டாதபடிக்கு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியெல்லாம் எரியட்டும். வயிற்று புண்கள், வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனைகள், வயிற்றோட்டங்கள் எல்லாம் மாறி போட்டு எல்லாம் புதுசாக, லிவர், லங்ஸ் எல்லாம் புதுசாகட்டும், எல்லாம் புதுசாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க எல்லா மாந்திரிக கிரியல் எரியட்டும். தொடர்ந்து உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லையில் புதிய காரியங்கள் நடக்கட்டும். திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.